மாண்புமிகு தமிழக முதல்வர் நமக்கு நல்லா செய்கிறாரு இல்லையா? அவருக்கு திருப்பி நம்ம என்ன செய்யணும்? நிரந்தர முதல்வர், நிரந்தர ஆட்சி கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய நன்றிக்கடன். நியாயமாக நடந்துக்கிறாரு, எல்லாரையும் சமமாக நடத்துகிறாரு. வாக்களித்து அமோக வெற்றி கொடுக்கணும். உங்ககிட்ட தாம்மா இருக்குது. ஏன்னா ஒரு இதில் ஒரு காலத்தில் உண்டு, ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொன்றையும் தலைவர் பார்த்துனே இருக்காரு. கட்சிக்காரங்க ஓடிக்கினே இருக்கிறாங்க. ஓட்டம் தான். தூங்குற நேரம் கூட கம்மியாயிடுச்சு. முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு, தெரியும் இல்லையா? புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு 1000 ரூபாய். தமிழ் புதல்வன் திட்டத்து மூலம் உங்களுக்கு மாதம் 1000 வீட்டுல காசு கேட்க வேண்டியதில்லை, அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். சரியா? அம்மா, நீங்க பண்ண வேண்டியது என்ன? உரிமை தொகை 1000. உரிமை தொகை 1000. இவங்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தில் இவங்களுக்கு 1000 ரூபாய். அப்புறம் கனவு இல்லம் வருது. 8 லட்சம் பேருக்கு வீடு கொடுக்குறாரு. 5 லட்சம் குடும்பத்தை தத்து எடுக்கிறாரு. பஸ்ஸில் நம்ம என்னப்பா கட்டணம்லாம் பயணம் செய்யலாம். எல்லாமே 100 நாள் வேலை. எதை கேட்டாலும் இல்லைன்றதே இல்லை தமிழ்நாட்டில். எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறாரு. ஜாதி அதான் இல்லை சொல்கிறேன், ஜாதி மதம் இனம் எல்லா மொழி எல்லாத்தையும் கடந்து தமிழன் என்ற உணர்வோடு நம்ம செயல்பட்டு நல்ல 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 வாக்கு வித்தியாசத்தில் அவரை ஜெயிக்க வைக்கணும். அம்மாடி உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து முதல்வருடைய நமக்காக முதல்வர் கிடைச்சிருக்காரு. என்னம்மா உரிமை தொகை வருது 1000 ரூபாய். நம்ம வீட்டு பிள்ளைங்க அரசு கல்லூரியில் படித்தா அவங்களுக்கும் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாரு. பஸ்ஸுக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை. வியாபாரம் எதுனாலும் 6000 ரூபாய் கொடுத்தாரு. நம்மளுக்கு வந்து இல்லை, நம்ம ஊருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தராரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தராரு. ஆமாம், 6000 ரூபாய் எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இது வீட்டில் வந்து நம்ம முதல்வருடைய குரல் ஒலிக்கிறதுக்கான நோட்டீஸ் இது. இதில் வந்து அவர் நமக்காக செஞ்ச நலத்திட்டங்கள் இருக்குது. மொத்தமே இதில் இருக்குது. படித்து பாருங்கள். புரியலன்னா கட்சிக்காரங்களை கேளுங்க. என்னம்மா நமக்கு வந்து முக்கியமாக உங்களுக்கு என்ன வருது? உரிமை தொகை வருது. 1000 ரூபாய் வருது உரிமை தொகை. உங்கள் பிள்ளைங்க எதனா கல்லூரி படிக்கிறாங்களா? காலேஜில் முடிச்சிட்டாங்க. இன்னும் படிக்க வைக்க டிகிரி முடிச்சிட்டாங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரி, வேலையும் தராரு. 1 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வேலை தராரு. அதில் கண்டிப்பாக இந்த பாப்பாங்களை வந்து முன்பதிவு பண்ணி வைக்க சொல்லுங்கள். இங்கே இருக்கிற கழக முன்னோடிகள் வந்து உங்களுக்கு முன்னுரிமை தந்து வாங்கி தருவாங்கம்மா. முதல்வர் விடவே மாட்டார். நன்றி. வாங்க, நகர செயலர் நகரபாடி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. ஐயாவுடைய குரல் வீட்லேயும் ஒலிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம யார்? ஐயானா தமிழக முதல்வர். நமக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓஏபி தரார குடும்ப தலைவர். ஓஏபி வரலையா? சரி, 1000 ரூபாய் உரிமை தொகை வருது இல்லையா? உரிமை தொகை அம்மா வாங்கிக்கிங்க. உரிமை தொகை உங்களுக்கு வருதா? நன்றிம்மா. தம்பி வரேன்ப்பா. அரசு பள்ளி இப்போ தனியார் பள்ளியை விட சூப்பராக போயிட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் டீச்சர்ஸுடைய எஜுகேஷனில் இருந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்து அவங்க ஷூஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக நம்ம முதல்வர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய திறன் வளர்ச்சி இது கொடுத்துட்டே இருக்காங்க கிளாஸஸ். அதனால் முதல்வருடைய ஆட்சியை போற்றி அவருக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கிடைக்க ஆரணி பேரூராட்சி சார்பாக கேட்டுக்கிறோமா. நன்றி. நம்ம எதை தவற விட்டோமோ அதை திரும்ப பிடிக்கணும். அதனால தான் வந்து இது அலையன்ஸ் வாங்கி போயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் நமக்காக போராடுவங்க. எம்எல்ஏ வந்தாலும் சரி, எம்பி வந்தாலும் சரி, நமக்காக போராடுவாங்க. நம்ம பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் பாராளுமன்ற வேட்பாளர் யாரை நம்ம தலைவர் சொல்கிறாரோ அவருக்கு வாக்களித்து நல்ல அமோக வெற்றி தரணும். இந்த தொகுதி மேலே இருக்க ஒரு தவறான நம்பிக்கை போயிடணும். நன்றிங்க ஐயா. அம்மா, பாராளுமன்ற தேர்தல் இப்போ வரப்போகுது இல்லையா? அதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு நம்ம நிர்வாகிகளெல்லாம் வந்திருக்கோம். அம்மாடி எல்லாரும் வந்து தமிழக முதல்வருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். நம்ம கொடுக்குற வெற்றி வந்து அவருக்கு தான். எல்லாருக்கும் நல்லது செஞ்சுனுங்கிறார்லாமா. வணக்கம். உதயசூரியன் சின்னத்துக்கு வரப்போகிற தேர்தலுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடுங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதாம்மா, முதல்வர் நம்ம மேலே தான், பெண்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சு நல்ல பல்வேறு திட்டங்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. உரிமை தொகை, ஊக்கத்தொகை, நம்மளுடைய ரெண்டுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ளஸ்ஸு இது பொருளாதார சுமை
ரெண்டையுமே நமக்கு குறைக்கிறாரு. ஒரு தந்தையாக இருந்து சகோதரனாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும்னா வாக்களித்து. என்ன குட்டி பாப்பா கரெக்ட் தானே? நம்ம முதல்வர் வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஊக்கத்தொகை, உரிமைத்தொகை, சிற்றுண்டி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது ஆமாம், சூப்பராக போடுறாரு. அதனால் நம்ம வீட்டு பிள்ளையை ஆதரிக்கணும். நன்றிம்மா.